السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد. صدق الله العظيم. அல்லாஹு தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வுடைய ஃபضலோ கரம், அல்லாஹ் நம்மை இந்த புனிதமிக்க ரமதானுல் முபாரக், ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிந்து அதில் பகல்காலங்களிலே நோன்பு நோற்று இரா காலங்களிலே நின்று வணங்குவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பர்களே, தோழர்களே, ரமதான் நம்மை வந்து அடைந்து இந்த ரமதானிலே கடைசி 10 நாம் நெருங்கி இருக்கிறோம். அடுத்த வாரம் ஜும்மா ஈதாக இருக்குமா அல்லது ஜும்மத்துல் விதாவாக கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹு தஆலா இந்த ரமதானை நமக்கு அருள் புரிந்து முதல் 10 ரஹ்மத்தாகவும், இரண்டாவது 10 மக்ஃபிரத்தாகவும், மூன்றாவது 10 இத்கும் மினன் நார், நரக விடுதலையாகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நரகம் மிக மோசமானது, வர்ணிப்பவைகளுக்கு அப்பாற்பட்டது. எப்படி சொர்க்கம் அல்லாஹ் தஆலா முஃமின்களுக்கென்று படைத்திருக்கிறானோ, அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நரகத்தை காபிர்களுக்கென்றே அல்லாஹ் படைத்திருக்கிறான், பாவிகளுக்கென்றே அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல எந்த அளவிற்கு சுவனத்தை பற்றி சுபச்சோபனம் சொல்லுகிறானோ, எந்த அளவுக்கு அல்லாஹ் சுவனத்தை பற்றி குர்ஆனிலே பேசுகிறானோ, அதற்கு நேர் மாற்றமான அளவிற்கு, அதே அளவிற்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றியும் சொல்லி உள்ளார். குர்ஆன் அல்லாஹ் தஆலா நரகத்திற்கு நார் என்ற வார்த்தை, ஜஹன்னம் என்ற வார்த்தை, சஈர் என்ற வார்த்தை, பல வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். கிட்டத்தட்ட நார் என்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் தஆலா 121 இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். ஜஹன்னம் என்ற வார்த்தையை 77 இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். சஈர் என்ற வார்த்தையை அல்லாஹ் 26 இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறான். இப்ப அல்லாஹ் தஆலா எவ்வளவு அந்த நரகம் கொடூரமானது என்று இருக்குமானால், ரப்பு தஆலா அதை இந்த அளவிற்கு நமக்கு குர்ஆனிலே விளக்கி, அதனுடைய வேதனைகள் என்ன, அதில் படித்தரங்கள் என்ன, எப்படி சுவனங்களிலே படித்தரங்கள் இருக்கிறதோ அதே போன்று நரகங்களிலேயும் படித்தரங்கள் இருக்கிறது. நரகங்களிலேயும் படித்தரங்கள் இருக்கிறது. நாம் நினைக்கலாம் அதில் நாம் போறோம், தெரியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா, அந்த நரகத்தை ஒவ்வொருவரும் கடந்து செல்ல வேண்டும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் நரகத்துக்கு மேலதான் இருக்கு. நரகம் அந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல தடுமாறி கீழே விழுந்தா நரகத்துக்குள்ளதான் விழுந்தாகணும். வஇம் மின்கும் இல்லா வாரிதுஹா, உங்களிலிருந்தும் யாரும் அந்த நரகத்தை கடந்து செல்லாமல் இல்லை. மிக கொடூரமான நரகத்தை நாம் கடந்து செல்ல வேண்டித்தான் இருக்கிறது. நரகத்துடைய வெப்பம் எவ்வளவு, எந்த அளவுக்கு சூடதுல இருக்கும், எந்த அளவுக்கு உஷ்ணம் அதுல இருக்கும். ஒரு மனிதனை அந்த நரகத்திற்கு பக்கத்துல 500 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் நிக்க வச்சாலே அவனுக்கு தாகம் ஏற்பட்டு விடும். அந்த உஷ்ணம் அவனால் தாங்க முடியாது. நரகத்தின் அவனை மஷ்ரிக்,
அதனுடைய கிழக்கு திசையில நிக்க வச்சு மேற்கு திசையினுடைய சூட்டை திறந்து விட்டாலே அந்த சூட்டின் காரணமாக இவன் மூளை உருகி ஊத்திவிடும். அல்லாஹ் அக்பர். என்ன கொடூரமான அந்த நரகம்! அந்த நரகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நரகம் இருக்குங்க இல்லையா, இந்த நரகத்தினுடைய ஹீட் எவ்வளோ, சூடு எவ்வளோ? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நெருப்பை விட ஒரு நெருப்பு ஒரு ஊட்டையே அழிச்சிருது, ஒரு ஊரையே அழிச்சிருது, ஒரு காடையே அழிச்சிருது. இருக்கா இல்லைங்களா? எவ்வளவு ஒரு சின்ன நெருப்புங்கிறோம், சாதாரண நெருப்பு. இந்த நெருப்புக்கு எவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது. பக்கத்துல யாரும் போக முடியல, அணைக்கிறதுக்கு போக முடியல. அந்த நெருப்பை காண 70 மடங்கு மிக மோசமானது, 70 மடங்கு அதிகமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்கள் நாங்கள் அரிக்கிறதுக்கு இந்த உலக நெருப்பே போதுமே யா ரசூலல்லாஹ், இந்த உலக நெருப்பே எங்களுக்கு போதுமே யா ரசூலல்லாஹ், இதையே நாங்களால் தாங்க முடியவில்லையே, அந்த நெருப்பை எப்படி தாங்குவோம் என்று சஹாபாக்கள் கேட்கும் அளவிற்கு அந்த நெருப்பின் கொடூரத்தை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ஏன் அந்த மாதிரி 70 மடங்கு ஆக்கலாம்? கொடூரமான நெருப்பா அல்லாஹ் ஏன் ஆக்கினான்? அந்த நெருப்பை எந்த அளவுக்கு அந்த நெருப்புடைய இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவுகத அலன் நாரி அல்ஃப சனத்தின். ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா அந்த நரகத்தை படைக்கும் போது 1000 வருடம் அந்த நெருப்பை அல்லாஹ் தஆலா மூட்டினான். 1000 வருடம் மூட்டப்பட்டுச்சு, எரிக்கப்பட்டுச்சு. எரிஞ்சு 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 அந்த நெருப்பு ஹத்தா அஹ்மர்ரத், செக்கச்சவேல்னு மாறுச்சு. சும்ம அவுகதல்லாஹு, பிறகு அல்லாஹ் தஆலா அல்ஃபசனா 1000 வருடங்கள் திரும்பவும் மூட்டினான். ஹத்தா அபியல்லத், அதனுடைய ஜுவாலைகள் 2000 வருடம் ஆன உடனே அப்படி வெண்மையாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு அது எரிய ஆரம்பிச்சிச்சு. திரும்ப அல்ஃபசனா அவுகத அல்ஃபசனத்தின், பிறகு 1000 வருடங்கள் அதை அல்லாஹ் மூட்டினான். ஹத்தா அஸ்வத்தத், அது கருமை நிறம் மாறிவிட்டது. அந்த நெருப்பு கரும் நிறமாக அது ஆகி ஃபஹிய சௌதாஉன் முதுலிமத்துன், அது இருள் நிறைந்த கருப்பு நிறமாக இன்று இருக்கிறது என்று அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், அன்பர்களே, அந்த நெருப்பு எந்த அளவுக்கு கொடூரமானதாக இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா அந்த நரகவாசிகளுக்கு இந்த தண்டனைக்கு 70 மடங்கு அதிகமான தண்டனை கொடுக்கணுமா? சாதாரணமா நம்ம உடல், இந்த உடல் வேகிறதுக்கு எது போதுமானது? சாதாரண இந்த உலகத்தின் நெருப்பே தாங்க முடிய இல்லை. ஒரு சொட்டு பட்டாலே அது என்ன எரிச்சல் எரியுது, என்ன எரியுது, எவ்வளவு கஷ்டமா இருக்குது. ஒரு ஊதுபத்தி சூட நம்மளால தாங்க முடியல, ஒரு சைலன்சர் சூட நம்மளால தாங்க முடியல. நரக நெருப்பு 70 மடங்கு பெருசு. ஏன்? அல்லாஹ் தஆலா பாவிகளை தண்டிப்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகவாசிகளுடைய ஒரு பல் உஹது மலை அளவுக்கு இருக்கும். நரகவாசிகளுடைய ஒரு பல்லு உஹது மலை அளவுக்கு இருக்கும். நம்ம இதே உடலோடு கொண்டு போய் நரகத்தில் போடப்படாது. யார் பாவிகளோ அல்லாஹ் நம் அனைவரும் நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. நரகத்துடைய வர்ணனையை உங்களுக்கு சொல்லுகிறேன். யார் பாவிகளோ, நரகவாசிகளாக யார் இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவர்களாக யார் இருக்கிறார்களோ, அல்லாஹ் தொழுக சொன்னதை தொழுகாமல், அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னதை நோன்பு வைக்காமல், அல்லாஹ் எதை வேண்டாம் என்று சொன்னானோ அதை செய்து கொண்டு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனை நரகம். நாம நினைக்கலாம் எல்லாம் கொஞ்ச நாள் நரகத்துல இருப்போம், நாமெல்லாம் முஃமின்கள். ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, மன் கால ஃபீ கல்பி மிஸ்கால தர்ரத்தின் மினல் ஈமான், யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர் அல்லாஹ் நரகத்திலிருந்து எடுத்துருவான். கொஞ்ச நாள் நரகத்திலிருந்து நம்ம சொர்க்கம் போயிடலாம். நரகத்தில் கொஞ்ச நாள் என்பது என்ன தெரியுங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லாபிதீன ஃபியா அஹ்காபா, சில ஹுக்குபுகள், சில தினங்கள் அந்த நரகத்திலே அவர்கள் இருப்பார்கள். அதற்கப்புறம் அவங்க நல்லமல்களின் காரணமா அல்லாஹ் அவங்களை வெளியே எடுத்து ஹவுதுல் கௌசர் தண்ணியில முக்கி அவங்களை கழுவி கொண்டு போய் சொர்க்கத்துல போட்டுருவான். முஃபஸ்ஸிரீன் எழுதுகிறார்கள், அஹ்காப் ஹுக்குப்
ஒரு நாள் நரகத்தில் ஒரு நாள் என்பது உங்கள் உலகத்தில் 40 வருடம். அல்லாஹு அக்பர். அப்ப நரகத்துல 3 நாள் இருந்தா 120 வருஷம். நரகத்துல ஒரு வாரம் இருந்தா என்ன கணக்கு போடுங்க. என்ன நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு வாரம் இருந்தா 7 நாள் 28, 280 வருஷம். அல்லாஹு அக்பர். லாபிசீன ஃபியா ஹகாபா. நரகத்தினுடைய ஒரு சில நாட்கள் இருப்பார்கள், அது மிக நீளமானது. அப்ப ஹதீஸ்ல வருது, நரகவாசிகளுடைய ஒரு பல் உஹது மலை அளவுக்கு. ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு பல்லு உஹது மலை அளவுன்னு சொன்னா மொத்தம் 32 பல்லு எவ்வளவு பெருசு, அதுக்கு மேல முகம் அது எவ்வளவு பெருசு இருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய தலைன்னு சொன்னா அந்த தலைக்கு தகுந்தாப்புல உடம்பு அது எவ்வளவு பெருசு இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பிரம்மாண்டமானது, எவ்வளவு பிரம்மாண்டமான உடல் கொடுக்கப்படுகிறது. அவனுடைய தோளுடைய மொத்தம் மிக மொத்தமானதாக இருக்கும். 3 நாள் தொலைவு இருக்குமா, அவ்வளவு மொத்தத்துக்கு தோல் இருக்கும். இந்த மனிதனை இவ்வளவு பெருசா இன்கிரீஸ்மெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய மனிதனாக ஆக்கி ஒரு பூதம் மாறி ஒரு மாமிச மலையாக ஆக்கி தான் அல்லாஹ் கொண்டு போய் அந்த நரகத்தில் போடுகிறான். ஏன் தெரியுங்களா? நம்ம மேல ஒன்று கருணை இல்லைங்க, வேதனையை இன்னும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக, வேதனையை இன்னும் சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறதுக்காக. நரகம் பிரம்மாண்டமானது. அந்த நரகத்தின் வேதனை துணூனு மனுஷன் துணூனு போட்டா, இந்த சின்னூனு மனுஷன் சின்னூனு கொஞ்சூன்னு ஒரு நிமிஷத்தை ஒண்ணு கரைச்சிட்டு போயிடும். சின்ன பொருளை போட்டா 1 நிமிஷத்துல எரிஞ்சிடும். இத்தினூனு ஒரு பந்த தூக்கி போட்டோம், 3 நிமிஷத்தை பொசுன்னு போயிடும். பெருமா இல்லைங்களா? இவ்வளோ பெரிய பந்த தூக்கி போட்டோம், எரியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? குறைஞ்ச நேரம் ஆகுமா இல்லையா? இத்தினூனு பஞ்ச தூக்கி நெருப்புல போட்டோம், 1 நிமிஷத்துல எரிஞ்சு காணா போயிடும். இவ்வளோ பெரிய பஞ்சு மூட்டையை தூக்கி உள்ள போட்டோம், எரியதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்ல? 1/2 மணி நேரம் ஆகுமா இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த மனிதனின் உடலை பெரிதுபடுத்தி நரகத்துல கொண்டு போய் போடுகிறான். அந்த நரகம் அவனை தீண்ட வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான், நரகவாசிகளுக்கு நாம் அதாபுன் அலீம், வேதனை செய்யக்கூடிய வேதனையை வைத்திருக்கிறோம். இதுக்கு தஃப்சீர் எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், அலீம் என்பதற்கு 2 அர்த்தம் வைக்கலாம். இஸ்மு ஃபாயிலுடைய அர்த்தம் வைக்கலாம், இஸ்மு மஃபூலுடைய அர்த்தம் வைக்கலாம். முஅலிம் வேதனை தரக்கூடிய வேதனை, இது ஒண்ணு. இன்னொன்றுக்கு வேதனை தரப்பட்ட வேதனை. முஅலம் வேதனை தரப்பட்ட வேதனை அப்படின்னா என்ன? நான் உங்களை கூப்பிட்டு சொன்னேன், ஜி அவர் அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன், அவர் அடிக்கலாம், ஒரு அறை அறையலாம். அவர் அடிங்கன்னு சொன்னேன், அந்த பையனை அடிச்சிருங்க, அவர் ஒரு அறை அறையலாம். அந்த அறையின் வேகம் கொஞ்சமாகவும் இருக்கலாம், லைட்டா அடிச்சிருக்கலாம். அறைன்னு சொல்லிட்டார் அஜர்த்து, அவன் ஒரு அடின்னு சொல்லிட்டார், சரி அப்படின்னு ஒரு தட்டு தட்டலாம், இருக்கா இல்லைங்களா? இதுவும் வேதனை தான். அவனுக்கு அடிச்சிட்டீங்க, அடிச்சு என் ஹுக்குமை நீங்க செய்து விட்டீர்கள். இன்னொன்றுக்கு இவரை ஓங்கி ஒரு அறை விட்டேன், பாஸ்டா ஒரு அறை விடுறேன், பயங்கரமா அடிச்சுட்டு அடிச்சல்ல, இப்ப அவனை அடி. இப்ப எப்படி அடிப்பீங்க? ஓஹோ இப்படி அடிக்கணுமா? உங்க முழு பவரையும் கொடுத்து அடிப்பீங்களா இல்லையா? அதே மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த நரக நெருப்புக்கு ஒரு வேதனையை தருகிறான். நரக நெருப்புக்கு வேதனையை கொடுத்து இந்த மாதிரி நீ அந்த அவனை வேதனை செய். அல்லாஹு அக்பர். அதாபுன் அலீம், மிகப்பெரிய வேதனைகளை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான். 70 மடங்கு பெருசாக்கி அந்த நெருப்பு அவன் உடலை கருக்கி அவன் தோள்கள் எல்லாம் கரிந்து தோல் எல்லாம் சாம்பலாகி அந்த தோலிலிருந்து உணர்வுகள் போய் வலி இல்லாமல் ஆகும். பொதுவாக நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் கரிஞ்சு போயிட்டானா அவன் நெருப்புல உடம்பு எரிந்து விட்டால் அந்த இடத்துல உணர்ச்சிகள் இல்லாமல் ஆகிவிடும், உணர்ச்சி இல்லாமலும். ஏன்? அந்த நரம்புகளுடைய தன்மை இருக்கும் வரைக்கும் தான் வலி இருக்கும். நரம்புகள் கரிந்து போய்விட்டால் வலி இருக்காது. அல்லாஹ் அதனால உடம்பை பெருசாக்கி அவன் வலியை இன்னும் பெருசாக்கி அந்த நெருப்புகள் அந்த நெருப்புல அந்த உடல்ல அந்த உடல் தோள்கள் எல்லாம் அந்த நெருப்புல கரிய ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் ஆகர், அதான் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்பொழுதெல்லாம் அவனுடைய தோள்கள்ல அது உருகி போய் அது கரிந்து போய் விடுகிறதோ பத்தல்னாஹும் ஜுலூதன் ஆகர், புது இன்னொரு தோலை உருவாக்கி இருக்கும். அல்லாஹு அக்பர். அப்ப வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். மௌத் இல்ல, இங்க ஒரு நிமிஷம் மௌத்தானா, நெருப்புல போட்டாங்க கரிஞ்சு போனா மௌத்தானா, முடிஞ்சு போச்சு, சாம்பல் ஆயிட்டான். கியாமத்துல அப்படி இல்ல.
மஹ்ஷர்ல அப்படி இல்லை. நரகம் மிக விசாலமானது, மிக பிரமாண்டமானது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது வானத்துல. ஒரு உழுகிற சத்தம் கேட்டுச்சு. சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இது என்ன சத்தம் தெரியுமான்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் தெரியல யார் ரசூலுல்லாஹ்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது நரகத்தில் அடி ஆழத்தில் விழுந்த ஒரு கல்லின் சப்தம். நரகத்துக்கு மேல இருந்து ஒரு கல்லு போடப்பட்டுச்சு. அந்த கல்லு இப்பதான் நரகத்தின் ஆழத்துல விழுந்திருக்கு. 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தை நோக்கி எறியப்பட்டது. 70 வருஷம் போயிருக்கு. ஒரு விண்கல்லின் வேகம் என்ன தெரியுமா? ஒரு விண்கல்லின் வேகம் 2013 ரஷ்யாவை நோக்கி வந்த விண்கல்லு மேலே வெடிச்சு சிதறன்னு பாத்தீங்களே, அது வந்த வேகம் 6900 மைல் வேகம். 69,000 மைல் வேகம். 69,000 மைல் வேகத்துல வந்த கல் ஒரு விண்கல்லின் வேகம் என்று சொன்னா பர் செகண்ட் எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் வேகம். 69,000 கிலோமீட்டர் மணிக்கு அந்த வேகத்துல வருதுன்னு சொன்னா அவ்வளவு வேகத்தில் விழுந்த கல் 70 வருஷம் கழிச்சு அந்த நரகத்தை அடைந்திருக்கு சொன்னால் அன்பர்களை யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பிரமாண்டமானது, எவ்வளவு விசாலமானது. அல்லாஹ் தஆலா நரகத்திலே எல்லா காபிர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து எல்லா காபிர்களையும் கொண்டு போய் அந்த நரகத்தை போடுவான். எவ்வளவு பேரு? ஒவ்வொருத்தையும் சாதாரண சின்ன மனுஷனா போடல. ஒவ்வொருத்தரையும் எந்த மாதிரி ஓதுமலை அளவுக்கு பல்லுன்னா எவ்வளவு பெருசு, கம்ப்யூட்டர் நம்மால சிந்திக்க முடியல. எவ்வளவு பிரம்மாண்டமா இருப்பான்னு தெரியல. அந்த மாதிரி ஆக்கி அந்த எல்லா காபிர்களையும் போட்டு அவர்கள் வணங்கிய சிலைகளையும் தூக்கி போட்டு, உலகத்தில் எத்தனை கோடான கோடி சிலை, அவ்வளவு சிலைகளையும் கொண்டு போய் போட்டு, கல்லு மண்ணு அந்த சிலைகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு, முஸ்லிம்கள்ல பாவிகள் யார் அவர்களையும் கொண்டு போய் போட்டு மொத்த நரகத்தை நெப்பியாச்சு. மொத்த நரகத்தை நெப்பியாச்சு. அது கேட்குமா நரகத்தில்? அல்லாஹ் யாரா இவ்வளவுதானான்னு கேட்டே இருக்குமா? அல்லாஹ் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு எல்லா நரகத்தை நெப்பி அல்லாஹ் கேட்பான். சூரத்துல் காஃப்ல அல்லாஹ் சொல்லுகிறான், யௌம நகூலு லி ஜஹன்னம ஹல் இம்தலத். அல்லாஹ் நரகத்தை பார்த்து சொல்லுவான், யௌம நகூலு லி ஜஹன்னம் ஹல் இம்தலத். நரப்பே, நரகமே நீ வயிறு நிரம்பிட்டியா? ஹல் இம்தலத். அப்ப அது சொல்லுமா, ஹல் மின் மஸீத், பத்தல ரப்பே, இன்னும் கொஞ்சம் இருந்தா ஆள் கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் இருந்தா தூக்கி போடு, எனவே பத்தல எனக்கு. இப்ப எவ்வளவு விசாலம். அல்லாஹு அக்பர். அதனாலதான் சஹாபாக்கள் அழுதாங்க. அந்த நரகத்தை நினைச்சால் கதறினார்கள். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே இல்லாதவர்கள், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை நினைத்தால் கதறி அழுதிருக்கிறார்கள். அல்லாஹும்ம அஇதுனா மினன் நார், யா அல்லாஹ் நரக நெருப்போட்டு காப்பாத்திரண்டா, அந்த கொடூரத்தில் எங்களை போற்றாத ரப்பே என்று பெருமானார் துஆ செய்திருக்கிறார்கள். கடைசி 10, இந்த 3வது 10 நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்கும் 10ஆகவே ஆக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுங்க. அல்லாஹும்ம அஇதுனா மினன் நார், யா அல்லாஹ் எங்களை பாவத்தை மன்னிச்சிரல்லா, யா அல்லாஹ் நரக நெருப்பு காப்பாத்திரல்லா என்று பெருமானார் துஆ கேட்டிருக்கிறார்கள். என்றால் அன்பர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதோ மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே மலக்கு, அவங்கள சிரிச்சு பார்த்ததே இல்லையே, ஏன் சிரிக்கிறதுலேனாங்க. அப்ப சொன்னாங்க, மா லஹிகம் மீகாயில் முதுகுலிகத்தின் ஜஹன்னம், எப்பொழுது நரகம் படைக்கப்பட்டதோ அந்த நரகத்துடைய வேதனையை பார்த்த மீகாயில் வாயில சிரிப்பு வர்றதில்லை யா ரசூலல்லாஹ். அவர் வாயில சிரிப்பே வரல யா ரசூலல்லாஹ். ஹசன் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருந்தாங்க. 2 வாலிபர்கள் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அந்த வாலிபர்கள் பார்த்து ஹசன் பஸரி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீ சொர்க்கத்தை பார்த்திருந்தால் நரகத்தை பார்த்திருந்தால் ஒரு வாயில சிரிப்பு வந்திருக்காது. அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் பயந்தாங்க நண்பர்களே, இந்த நரகத்தை பயந்தார்கள், வலிமார்கள் பயந்தார்கள். ஹஜ்ரத் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழு வச்சிட்டு இருக்காங்க. அல்ஹாக்கும் முத்தகாத்துர் சூரா ஓதனாங்க. மக்ரிப் தொழுகை அல்ஹாக்கும் முத்தகாத்துர் சூரா ஓதறாங்க. அல்ஹாக்கும் முத்தகாத்துர் ஹத்தா ஸுருத்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன் ثم கல்லா ஸௌஃப தஅலமூன் லதரவுன்னல் ஜஹீம். திட்டமாக சத்தியமாக நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள். ஒவ்வொரு மனுஷனும் அந்த நரகத்தை பார்க்காம சொர்க்கத்துக்கு போக முடியாது. அந்த நரகத்தை பார்ப்பீர்கள் சொன்ன உடனே அவங்க மகன், வாலிப வயசு மகன் பின்னாடி நின்றவர் குலுங்கி அழுகிறார்.
மயக்கம் போட்டு கீழே விட்டுட்டார். அதுக்கு மேல ஃபுதைல் இப்னு இயாதால ஓத முடியல. அவங்க ஓதி ஓதி பார்க்கறாங்க, அதுக்கு மேல ஆயத்து வரல. அப்படியே அவர் ருக்குவுக்கு போனார்கள். அந்த மகன் அந்த இரவு முழுசும் மயக்கமா இருந்து நடுநிசையில விழித்தார் என்று பார்க்கிறோம். யோசித்து பாருங்க நண்பர்களே, சஹாபாக்கள் எப்படி பயந்தார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு எழுதுறாங்க. உமர் கத்தாப் இரவு ஒரு நாள் அவர்கள் ரோந்துக்கு போறாங்க. ரோந்துக்கு போகும்போது அந்த நேரத்தில் போயிட்டு இருக்கும் போது வயதான கிழவி ஒருத்தர் வருகிறார். அந்த பெண்ணை பார்த்த உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஓ பெண்மணியே, உமருடைய ஆட்சி எப்படி இருக்கு? உமருடைய ஆட்சியை நீ எப்படி பெற்றுக் கொண்டாய் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் உமரை மன்னிக்க மாட்டான். அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை, அல்லாஹ் உமரை மன்னிக்க மாட்டான். உமருக்கு அல்லாஹ் எந்த நலவுகளையும் தரமாட்டான். அவருடைய ஆட்சியிலே எந்த நல்லதையும் நான் பெற்றுக் கொள்ளவில்லை. உன்னை உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமரை தன்னை பார்த்து சொல்லிட்டாங்க, உமரே உனக்கு வந்த கேடு, உனக்கு வந்த நரக வாசனை இந்த பெண்ணின் மூலமாக அல்லவா வந்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அந்த தாயிட்ட சொன்னாங்க, தாயே, அவர் ஆட்சி பீடத்திலே இருக்கிறார். அவருடைய ஆட்சியின் கீழ் ஏதாவது ஒரு மூலையில உன்னை போன்ற ஒரு கிழவிகளுக்கு ஏதாவது உதவி கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அது அவருக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ஆட்சி பீடத்திலே ஒரு அமர்ந்து கொண்டு தன்னுடைய பொறுப்பிற்கு கீழ் உள்ள அவருடைய கிழக்கு மேற்கு அவருடைய எந்த பொறுப்பு இருக்குதோ அதுக்குள்ள ஒரு பெண்மணிக்கான தேவையை பூர்த்தி செய்ய தெரியாதவர் ஏன் ஆட்சி பீடத்திலே இருக்கிறார்? அவரை அல்லாஹ்விடத்திலே நிப்பாட்டு வேண்டாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, அம்மா தாயே, நான் உமருக்கு பதிலா உன்ட்ட நான் உனக்கு சிபார் உனக்கு என்ன தேவையை நான் பூர்த்தி செஞ்சிடறேன். அந்த உமரை விட்டுருமா, அந்த உமரை நீ விட்டுரு, நான் உனக்கு அதுக்கு பதிலாக எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சிடறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும் சொல்லு, நான் தர்றேன், கேலி பண்ணாதீங்க. இல்ல உண்மையா தான் சொல்றேன், நான் என்ன வேணாலும் கேளு தர்றேன். அந்த அம்மாட்ட பேரம் பேசுறாங்க, என்ன வேணும், உனக்கு இது வேணுமா அது வேணுமா பேரம் பேசி கடைசியாக 25 தீனார் 25 தங்க காசுகளுக்கு நான் உனக்கு கொடுத்துறேன், அந்த உமரை நீ விட்டுறையான்றாங்க. சரி, நான் விட்டுறேன் உமரை நானு விட்டுறேன் அப்படின்னு அந்த அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, டீல் பேசுறாங்க. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹும் அந்த பக்கம் யதார்த்தமா போறாங்க. போறவங்க பார்த்துட்டு, அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, என்ன அந்த கிளவிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க? அந்த அம்மா கேட்டவனே நடுங்கிருச்சு. இவ்வளவு நேரம் பேசிட்டு உமர் கத்தாப்டியா பேசிட்டு இருந்தே நடுங்கிருச்சு. அந்த அம்மா தப்பிக்க பார்த்துச்சு. அந்த அம்மாவை கூப்பிட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு ஒரு தோல் சீட்டை எடுத்து, உமர் இப்னு கத்தாபுக்கும் இந்த கிழவி அம்மாவுக்கும் எழுதப்பட்ட ஒப்பந்தம், இந்த அம்மாவுக்கு இவர்கள் செய்யாத குற்றத்திற்கு இந்த அம்மாவிடத்திலே பேரம் பேசி 25 தீனாருக்கு நரகத்தை விட்டும் நான் விடுதலை வாங்கி கொண்டேன். இந்த அம்மா கையெழுத்து போடுமா? அல்லாஹு அக்பர். கையெழுத்து போட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுவையும் சாட்சி கையெழுத்தாக்கி, இதை என் கபர்ல வச்சிருங்க, அல்லாஹ் என்னை பிடிக்காமல் இருக்கட்டும். அல்லாஹு அக்பர். அன்பர்களே, இது சஹாபாக்கள். ஹஜ்ரத் மைஸரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாறுல எழுதுறாங்க, அவங்க இரவுல படுத்துக்குவாங்களாம். படுத்துட்டு கேட்பாங்களாம், படுத்துட்டு சொல்லுவாங்களாம், லம் தலிதினி உம்மி, எங்க அம்மா என்ன பெக்காம இருந்திருக்கணுமே, என் தாய் என்னை பிறக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. லம் தலிதினி உம்மி, என் தாய் என்னை பிறக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. அவங்க பக்கத்துல படுத்திருந்த தாய் சொன்னாங்களா, என்னடா மகனே, உன்னை நான் என்னடா பண்ணேன், நாம் நல்லதாண்டா பெற்றேன், மனுஷனா பிறந்த நீ அல்லாஹ் உனக்கு இஸ்லாத்தையும் ஆக்கனா, ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி சுஹபத்தையும் கொடுத்தா, சஹாபியாவும் இருக்கிற, உனக்கு என்னடா கவலைண்டாங்க. அமைச்சர் சொல்றாங்க, வாஸ்தவதாமா, நான் மனுஷனா பிறந்தனாலதாமா பிரச்சனை, மனுஷனா பிறந்துட்டேன், அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ்ந்த நான் தெரியலையே, கடைசியில கியாமத்து நாள்ல அல்லாஹ் தஆலா என்னை நரகவாசி என்று தீர்ப்பு வழங்கி விட்டாலா என்ன செய்வேன்? அது எனக்கு பயமா இருக்குமா? அந்த நரகவாசியின் தீர்ப்பு வழங்குறதுக்கு பதிலா நான் செத்து போயிருக்கலாம், மனிதனாக பிறக்காமல் இருந்திருக்கலாம். லம் தலிதினி உம்மி. அல்லாஹு அக்பர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கை வரலாறு எழுதுறாங்க. அவங்க கல்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த கல்லா நான் இருந்திருக்க கூடாதா, இந்த மாதிரி காற்றாக தூசிகளான நான் இருக்க கூடாதா, நான் மனிதனாக பிறந்து விட்டேனே என்று அவர்கள் எழுத கதையை நாம் பார்க்கிறோம். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ظஹர் தொழுகைக்கு வர்றாங்க, கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வைத்தார்கள். தொழுகை வைத்தவர்கள் நேரா மெம்பர் படியில ஏறினாங்க. மெம்பர் படியில ஏறி உட்கார்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்ய ஆரம்பிச்சாங்க. கியாமத்து நாள்ல நரகம் எப்படி இருக்கும், கியாமத்துடைய அமளி துமளிகள் என்ன, அது நடக்கக்கூடிய கொடூரங்கள் என்ன என்பதை பயான் செய்து கொண்டே வருகிறார்கள். பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்ய செய்ய சஹாபாக்கள் கண்கள்ல தண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. சஹாபாக்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுக ஆரம்பித்தார்கள். ஒரு கட்டத்துல பெருமானார் ஜோஷ் ஆயிட்டாங்க. பெருமானார் ஜதுபுல வந்துட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க, சலூனி, என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, என்ன வேணுமானாலும் கேளுங்க, எதை பற்றி வேண்டுமானாலும் கேளுங்கள், இதோ நான் பதில் சொல்லுகிறேன், கேளுங்க கேளுங்க கேளுங்க. பெரிய ஜதுபுல வந்துட்டாங்க, கோபமாயிட்டாங்க. உடனே அங்கிருந்து ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லா இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்திரிச்சு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஊர்ல என்ன ஹுதைஃபாவுக்கு பிறந்தவன் இல்லைன்னு சொல்றாங்க, எங்க அத்தா யாருன்னு கேட்டாங்க. உங்க அத்தா ஹுதைஃபா தான், உட்காருட்டாங்க. உங்க அத்தா ஹுதைஃபா தான், உட்காரு. நான் எதை பத்தி கேட்க சொல்றேன், நீங்க எதை பத்தி கேட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். திரும்பவும் சொன்னாங்க, சலூனி சலூனி, கேளுங்கள் கேளுங்கள். அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, பெருமானார் கோபமாயிட்டாங்க. பெருமானார் மிகுந்த கோபத்துல இருக்கிறாங்க. நேரா போனாங்க, மண்டி போட்டாங்க. பெருமானார் முன்னாடி மண்டி போட்டு உட்கார்ந்து, ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்யும் வ ரசூலா. யா ரசூலா, நீங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டேன் யா ரசூலுல்லாஹ், நீங்க சொல்றது நாங்க எந்த சந்தேகமும் கொள்ள யா ரசூலுல்லாஹ். ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா. அந்த இதை திரும்ப திரும்பி ஓத ஆரம்பிச்சாங்க. பெருமானாருடைய ஜதுபு குறைஞ்சு, கோபம் குறைந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அமைதியானாங்க. அமைதியாயிட்டு சொன்னாங்க, தொழுகையில நின்றேன். தொழுகையில நிற்கும் போது முன்னால் உள்ள சௌத்த அல்லாஹ் தஆலா அப்படி திரையா மாத்தனா, அதில் சொர்க்கத்தையும் காட்டினான், நரகத்தையும் காட்டினான். நான் தொழுகையில நிக்கிறேன், முன்னாடி இருக்க சௌர் எனக்கு திரையா மாறி அதுல சுவனம் எனக்கு காட்சி அளித்தது, நரகம் எனக்கு காட்சி அளித்தது. சுவனத்தை போன்ற நல்லதையும் ஒன்று நான் பார்க்கவில்லை, நரகத்தை போன்ற தீயதையும் நான் பார்க்கவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நண்பர்களே, இது நமக்கு பொக்கிஷமான காலம். இந்த ரமலானுடைய காலம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த காலங்களில் பயன்படுத்தி அல்லாஹ் கொஞ்சமாவது சந்தோஷப்படுத்தி அவர்களை கொஞ்சம் தொழுது வணங்கி ஏதாவது கொஞ்சம் சதக்கா செஞ்சு. ஒரு பெண்மணி வந்தாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ், என் தாய் மூத்தா போயிட்டாங்க யா ரசூலுல்லாஹ், அந்த தாயை கனவுல பார்த்த யா ரசூலுல்லாஹ், என் தாய் நரகத்துல இருக்க பார்த்த யா ரசூலுல்லாஹ். அந்த தாய் கெஞ்சி கதறுகிறார், ஓ மகளே, எனக்கு ஏதாவது கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கெஞ்சனா, நான் பார்த்தேன், நான் கொஞ்சம் தண்ணி கையில வச்சிருந்தேன், அதை எடுத்து என் தாய்க்கு கொடுக்க போன யா ரசூலுல்லாஹ், நரக நெருப்பு தீடி என் கை சூம்பி போச்சு யா ரசூலுல்லாஹ். ஆடையை விளக்குறாங்க, கை சூம்பி போய் கிடக்கிறது, கனவில் நடந்தது நிச்சயமா இருக்குது. உடனே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உமிழ் நீரை எடுத்து அந்த பெண்ணின் கையில தலை விட்டாங்க. தலையை விட்டு அந்த கை சரியா போச்சு, கை நல்லபடியா ஆயிருச்சு. இப்ப வேற எப்படிமா பார்த்த, என் தாயை சுத்தி நரக ஜுவாலைகள் அப்படி வந்துட்டு இருக்கு யா ரசூலுல்லாஹ், பயங்கரமா நரக ஜுவாலைகள் இருக்கு யா ரசூலுல்லாஹ். என் தாய் கையில ஒரு ரொட்டி துண்டு இருக்கு யா ரசூலுல்லாஹ், அந்த ஒரு ரொட்டி துண்டை கையில வச்சுக்கிட்டு நெருப்பை போன்னு தள்ளிட்டு இருக்காங்க யா ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் தாய் உலகத்திலே சதக்கா செய்த ஒரே ஒரு ரொட்டி துண்டு அதுதான், ஒரே ஒரு ரொட்டி துண்டு அதுதான். உன் தாய்க்கா சதக்கா செய்யினாங்க. நண்பர்களே, தோழர்களே, யோசிச்சு பாருங்க, நாம் எவ்வளவு நம்முடைய நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறோம். இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நம்ம இடத்துல வந்துச்சு, 23 தராவி நம்ம விட்டு போயிருச்சு. இந்த ஜும்மத்தில் விதாவாகவும் இருக்கலாம், நம்ம இடத்திலிருந்து விடைபெறக்கூடிய ஜும்மாவாகவும் இருக்கலாம், அல்லது அடுத்த ஜும்மாவாகவும் இருக்கலாம். நம்மளால சொல்ல முடியாத நண்பர்களே, அடுத்த ரமதான் நம்ம இடத்துல வரும், நாம் இருப்போமோ சொல்ல முடியாது. இந்த ரமதானை புனிதமிக்க காரியமாக பயன்படுத்துங்கள். இருக்கிற எஞ்சிய கொஞ்ச நாட்களில் என்ன உங்களால முடியுமோ அந்த தான தர்மங்களை செய்யுங்க, சதகாக்களை செய்யுங்க, நற்காரியங்களை பயன்படுத்துங்க, அதிகமாக தொழுகுங்கள், நோன்பு வையுங்கள். குறிப்பாக அன்பர்களே, இரவு நேரங்களை பயன்படுத்துங்கள். இரவு நேரத்தை தூங்கி கழிச்சிடாதீங்க. வருஷம் ஃபுல்லா தூங்குறோம், 365 நாள் தூங்கிதான் நம்முடைய வாழ்நாள் போகுது அன்பர்களே. இந்த சொற்ப காலங்கள், ஒரே இரவுகள், இந்த இரவுகள்ல அல்லாஹ்வுக்காக விழிச்சு, யா அல்லாஹ், இந்த கொடூரமா நரகை விட்டு எங்களை பாதுகாத்துக்கு அல்லாஹ் என்ற துஆக்களை அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த கொடூரமா நரகத்தை விட்டும் உங்களையும் இந்த அயோக்கியனையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி